தினமும் காலையில் எழுந்த உடனே கந்தசஷ்டி போடுறது வழக்கம். முருகனை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலையே நடக்கும். சூரியனை நம்மளை தேடி வந்துட்டாங்க. அவங்கள வரவேற்கணும்ல. அதுக்காக வாசல்லாம் கழுவி கோலம் போட்டாகணும். இன்றைக்கி செவ்வாய்ங்கிறதுனால நிறையவே வேலை இருக்கும். செவ்வாய், வெள்ளி எப்போவுமே போர்ட்டிகோ ஃபுல்லாக கழுவணும். கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் கோலம் போடணும். கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் சமையல் வேலையை ஆரம்பிக்கணும். செவ்வாய், வெள்ளி இந்த கோலம் தான் போடுவேன். மாற்றி போட மாட்டேன். நிலைவாசலில் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுட்டு எனக்கு பூ வச்சாகணும். அப்போ தான் எனக்கு பிடிக்கும். வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். சமையல் இன்றைக்கி காலிஃப்ளவரும் கீரை கடையிலும் பண்ணுறேன். காலிஃப்ளவர் பொரிச்சு கொடுத்தா தான் தம்பிக்கு பிடிக்கும். நானும் அதுக்கு இடையில சின்னதாக டீ எடுத்துக்கிட்டேன். பொரிக்க போகிறோம். பொரிச்சதுக்கப்புறமா கீரை கடையில் ரெடி பண்ண போகிறோம். கீரை கடையில் ஏற்கனவே நிறைய லாங்காக போனதுனால ஷார்ட்டாகவே போட்டாச்சு. கீரை கடைஞ்சிட்டு எடுத்து வச்சாச்சுன்னா அவங்க அவ்வளோதான், சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. பாருங்கள், இன்றைக்கான ரெசிபி இவ்வளோ தான். லன்ச்சு. அடுத்து நேற்று வாங்கிட்டு வந்த அவலை அந்தந்த பாத்திரங்களை கொட்டி வைக்கணும். அங்கங்கே கிடக்கிற பில்லோ, ட்ரெஸ்ஸுகள் எல்லாத்தையும் எடுத்து அங்கங்கே வைக்கணும். அதுக்கப்புறமா மிஷினில் கொஞ்சம் துணி போட வேண்டியது மிஷினில் துணி போட்டாச்சுன்னா இன்றைக்கான வேலை முடிஞ்சது. இதுதான் இன்றைக்கான விளாக். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.